யுத்தம் நடைபெற்ற போது கைது செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பு தரப்பிடம் சரணடைந்த 12,000க்கும் மேற்பட்ட போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை மூலம் அரசாங்கம் தமது பொறுப்பை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதாக கடந்த சில வருடங்களாக உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அதிகாரிகள் பெருமிதம் கொண்டனர். எனினும் சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் அநேகமானவர்கள் இன்னும் வாழ்க்கை போராட்டத்தை முன்னெடுப்பதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். ஆயுத போராட்டத்தையும் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற போராளிகளையும் வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு என்றும் பஞ்சமில்லை. மேடைகளில் புகழாரம் சூட்டி வாக்கு வங்கிகளை இலக்கு வைக்கும் அரசியல் தலைமைகள் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம் குறித்து கவனம் செலுத்த தவறியுள்ளமை கவலைக்குரியது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் வசித்து வருகிறார் 32 வயதான கிருஷ்ணபிள்ளை கிரிதரன். 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்கும் நோக்கத்துடன் கூலி தொழில், விவசாயம் என தினமும் பல முயற்சிகளில் ஈடுபடுவதாக இவர் கூறுகின்றார். 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இந்த முன்னாள் போராளி புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு குடும்பத்தாருடன் இணைக்கப்பட்டார். எனினும் அதிகாரிகளின் வாக்குறுதிகள் பொய்த்து போக சிரமத்திற்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாக இந்த முன்னாள் போராளி கூறுகின்றார். 2013ஆம் ஆண்டு விடுதலை செய்து வந்து அரசாங்கத்தால் இதுவரையும் எனக்கு எந்த ஒரு சின்ன உதவி திட்டம் ஒன்று வரையில எந்த 1 வயசுக்குள்ள இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கணும். கூலி வேலை செய்கிறது செய்து இந்த குடும்பத்தை நான் கூலி வேலை செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தால் இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு உதவி திட்டமும் கிடைக்கல. சமூகத்தின் நெருக்கடியினால் யுத்தத்திற்குள் தள்ளிவிடப்பட்டு மீண்டும் சிவில் சமூகத்துடன் இணைந்து வாழும் முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?